ஹாய், வெல்கம் டு நேச்சர் பாய் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி செடி வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் டிஃப்ரெண்ட் பாட்டிங் சிஸ்டமில் இந்த தக்காளி செடியை வச்சுருக்கேன். அதாவது டிஃப்ரெண்ட் பாட்டிங்னா பிளாஸ்டிக் பாட்ஸ் இருக்குது, அப்புறம் இப்போ நார்மலாக எல்லாருமே நம்ம வச்சுருக்க க்ரீன் க்ரோ பேக்ஸ் இருக்குது, அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஃபைபர் ப்ரீத்திங் பேக் இருக்குது, அப்புறம் ஏர் ப்ரூனிங் பாட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வச்சுருக்க க்ளே பாட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேக்ஸ் பற்றின டீட்டெயிலாக வேறு ஒரு வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ இது எல்லாத்துலேயுமே தக்காளி செடியோட க்ரோத் எப்படி இருக்குன்றதையும், ஸோ தக்காளி செடி வளர்க்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருன்றதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது நான் எடுத்த அறுவடை. ஒரு 3-4 தடவைக்கு மேலே எடுத்துட்டேன். அது எல்லாமே நீங்கள் ஃபோட்டோஸில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம், இனிமேலும் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தக்காளி செடி நார்மல் பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த இதில் எந்த ஒரு ஃபர்டிலைசரும் நான் யூஸ் பண்ணல. நார்மலான மண், சாயில் மட்டும்தான் போட்டிருந்தேன். ஸோ மேலே வந்து எந்த ஒரு ஃபர்டிலைசர்ஸும் நான் போடல. மண்புழு உரமோ காய்கறி உரமோ இதில் நான் போடலை. இது ஒரு 1 ஸ்கொயர் ஃபீட் பாட்டு, அதாவது 1 அடிக்கு 1 அடி. இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி செடி தான் வச்சுருக்கேன். இதில் நல்லா காய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு 4-5 காய் இருக்கும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு ஃபைபர் பேகு, ப்ரீத்திங் பேக்னு இதை சொல்கிறாங்க. அதாவது மாடி தோட்டத்துக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டு பேகு. இதில் வந்து நான் காய்கறி உரமும் மண், சாயிலும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த தக்காளி செடி இலைகள் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இதுலேயும் கொஞ்சம் காய் வர ஆரம்பிச்சிருச்சு, பூக்கள் கூட இருக்குது. ஸோ இதுவும் நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து சாயில் போட்டப்போ மிக்ஸ் பண்ண உரம் தான். அதுக்கப்புறம் நான் செப்பரேட்டாக எந்த உரமுமே இதுக்கு கொடுக்கல. ஸோ இதுலேயும் காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ரொம்ப காய்கள் இல்லை, கொஞ்சம் காய்கள் இருக்குது, பூக்கள் கொஞ்சம் இருக்குது. நல்லா தான் இருக்குது காய்கள் எல்லாமே. இப்போ நம்ம அடுத்து பார்த்துட்ருக்கிறது வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிற க்ரீன் க்ரோ பேக்ஸ் தான். இதை HDPE, ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன் க்ரோ பேக்ஸ்னு சொல்லலாம். இது ரொம்ப நார்மலாக எல்லா நர்சரியிலுமே இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுலேயும் நான் ஒரே ஒரு செடி தான் வச்சுருக்கேன். ஆனால் இதில் என்ன வித்தியாசம்னா, நான் வந்து இதில் காய்கறி உரம் போட்டிருக்கேன், ஃபர்டிலைசர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் நல்லா விளையுது, நிறைய காய்கள் கிடச்சிருக்கு எனக்கு. ஸோ தக்காளி செடியில் மட்டும் நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா, நம்ம வந்து அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஸோ வாட்டரிங் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் அதுக்கு கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அது ஒரு நல்ல விளைச்சல் கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதும் ஒரு ப்ரீத்திங் பேக்கை. இதுலேயும் நான் ஒரே ஒரு செடி தான் வச்சுருக்கேன். ஆனால் இது ரொம்ப நல்லா வளருது, எக்ஸலண்ட் கண்டிஷனாக இருக்குது. அதாவது தக்காளி செடி பொறுத்த வரைக்கும் இன்னொன்று நம்ம என்ன கவனிக்கணும்னா, அது ஒரு சர்டன் வளர்ச்சி வர வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு 10 பிளான்ட் வச்சிங்கனாலும் அந்த சர்டன் வளர்ச்சி வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பிளான்ட்டு. அது ஒரு காய் கொடுக்குற வர ஸ்டேஜ், அதாவது பூ பூக்கும் இல்லையா, அப்போ தான் அதோடய பிரச்சனைகள் ஃபுல்லாகவே ஸ்டார்ட் ஆகும். முதல்ல வந்து இலை சுருட்டல்னு ஒன்று வரும், அப்படியே லீஃப் வந்து அப்படியே ஃபோல்ட் ஆகிக்கிறோம். அதுக்கடுத்தது வந்து ஒரு ப்ரௌன் ஸ்பாட்டட் மாதிரி லீவ்ஸில் வரும். அதுக்கப்புறம் அந்த ப்ரௌன் ஸ்பாட்டட் இடத்த சுற்றி அவுட்டரில் எல்லோ லேயர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த இலையே வந்து வீணாயிரும் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும், ஒயிட் ஃபார்மேஷன் மாதிரி வரும். இதெல்லாம் தனித்தனியாக நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்னது எல்லாமே வந்து செடியிலையும் லீஃப்லேயும் வர பிரச்சனைகள். ஸோ இதுக்கப்புறம் நான் சொல்கிறது வந்து காய்களில் வர பிரச்சனைகள். அதாவது க்ரீனாக இருக்கு இல்லையா அந்த காய், அதிலே வந்து சம் பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகி அப்படி டாட்டாக இருக்கும், அது அப்படியே கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் பிளாசம் எண்ட் ராட் அப்படின்னு சொல்கிற ஒரு தாக்குதல் நடக்கும். அது வந்து தக்காளி வந்து பழமாயிரும் இல்லையா, அதில் வந்து கீழே ஒரு லேயர் மாதிரி அப்படியே அழுகின மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பிரச்சனை தான் எனக்கு ஏற்பட்டது. ஸோ அது வந்து இந்த வீடியோலேயும் இருக்குது, அந்த ஃபோட்டோவில் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது மெயினாக எதனால் வரும் அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக கால்சியம், சாயிலில் வந்து கால்சியம் சத்து கம்மியாக இருந்தால் இது மாதிரி ஆகும். ஸோ அதே மாதிரி ஓவர் ஃபெர்டிலைசர் நம்ம நிறையா காய்கறி உரத்தை போட்டாலும் வரும். இங்கே நான் அந்த தப்பு தான் நான் பண்ணேன். ஸோ இங்கே ஒரு 2-3 மிஸ்டேக்ஸ் நான் இதில் பண்ணேன். அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த செடிகள்லாம் ஊண்டும்போது ரொம்ப க்ளோஸராக வச்சுட்டேன். அதுவும் போல் இது மாடி ஓப்பன். ஸோ ரொம்ப காற்றடிக்கும்போது இந்த செடிகள் எல்லாமே அந்த காற்றுல வந்து ஃபுல்லாகவே சாஞ்சிருச்சு.
இன்னொன்று வந்து இது மண் போடுறப்ப கம்போஸ்ட் உரம் நிறையா போட்டுட்டு அது மேலே சாயில் கொஞ்சமாக போட்டுட்டேன். ஸோ இந்த பிரச்சனை வர்றதுக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம். அதிகப்படியான ஃபெர்டிலைசர் நம்ம போடக்கூடாது. ஸோ இதனால் எனக்கு நிறைய காய்கள் வீணாயிடுச்சு. ஒரு 20-25 காய்கள் கிட்ட நான் பிடுங்கியிருப்பேன் இது மாதிரியே. அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னா, ஒன்றுமே செய்யலை, முட்டை ஓடை நல்லா க்ரஷ் பண்ணி நிறையா போட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தண்ணி ஊற்றுறது ரொம்ப லிமிட் பண்ணேன். அதுக்கப்புறமும் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ். இந்த மாதிரி உங்கள் செடிகளில் வருது, தக்காளியில் வருதுன்னா ஒன்றும் செய்யாதீங்க, முட்டை ஓடை நல்லா உடச்சி நிறையா போடுங்க. அதில் கால்சியம் ஆட் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக அது கண்டிப்பாக மாறிடும். ஸோ நிறைய செடிகள் வைக்காதீங்க, கேப் விட்டு நல்லா சிங்கிள் செடியாக தள்ளி வைங்க. ஸோ இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் முத ஆரம்பித்தது. சும்மா கொஞ்சம் செங்கல் போட்டு நம்ம மண் வாங்கிட்டு வரோம் இல்லையா, அந்த பையவே கீழே போட்டு அது மேலே மண் ஒரு 4.5 இன்ச்சு தான் இருக்கும் அந்த செங்கல் ஹைட்டு. ஸோ அந்த ஹைட்டுக்கு போட்டு அப்படியே அந்த செடி வச்சது. ஸோ அதுலேயும் நல்லாவே வளர்ந்தது, நிறையா அறுவடை எடுத்தேன் அதில். இது ஒரு செரி டொமேட்டோன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதில் இந்த மாதிரி நம்ம கம்மியாக மண் போடும்போது என்ன ஆகும்னா, ஸோ அதோட வேரெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு தடவையும் அது வேர் எந்த செடியாக இருந்தாலும், தக்காளி செடின்னு இல்லை, வேர் தெரிய ஆரம்பிக்கும் போதெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றையில தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போல்லாம் நம்ம மண் போட்டு அதை க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த டெப்த்துமே ஒரு ஓகே, ஒரு செடி வளர்கிறதுக்கு அப்படின்னு இருக்குது. பட் இது எவ்வளோ நாள் தாங்கும், எவ்வளோ நாள் காய் கொடுக்குன்றது தெரில. ஆனால் இது ஒரு நல்ல காய் எங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு க்ரீன் க்ரோ பேக் தான். இந்த அனுபவங்கள்லாம் கிடைச்சதுக்கப்புறம் அதை கொஞ்சம் தள்ளி மட்டும் ஊண்டியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த க்ரோ பேக்கில் நான் வச்சது வந்து பட்டாணி செடி. ஆனால் 3 தக்காளி அதுவே முளைச்சி வந்துருச்சு, விதைகள் எதுவுமே போடலை. சரி வளரட்டும்னு அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இதை எடுத்து தனியாக ஊண்டணும். இதில் ஒன்று மட்டும் வளர்கிற மாதிரி இருக்கிறது தான் சரியான விஷயம். ஸோ இதில் நான் உங்களுக்கு சொல்லாத வந்து ஏர் பாட்டிங் பற்றி நான் உங்களுக்கு சொல்லலை. அதுலேயும் நான் வச்சுருக்கேன். அது ரொம்ப நல்லா வளரும். இந்த செடின்னு இல்லை, எல்லா செடியுமே அதில் ரொம்ப நல்லா விளையும். அது கொஞ்சம் காஸ்ட்லின்றனால இந்த செடியை நான் அதில் ஊண்டல. இப்போ என்னோடய ஃபைனல் சஜஷன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் தக்காளி செடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீத்திங் பேக்லேயோ இல்லை க்ரீன் க்ரோ பேக்லேயோ, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த பேக்லேயோ வளர்க்கலாம். ஸோ மற்ற எக்ஸ்பென்சிவில் போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ சிங்கிள் ஒரு செடியாக வைங்க, நல்ல ஃபெர்டிலைசர் கொடுங்க, ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. ஸோ மாடி தோட்டம் பொறுத்த வரைக்கும் முக்கியமானது உங்கள் நேரத்தை ரொம்ப இல்லை, கண்டிப்பாக நீங்கள் செலவழிச்சே ஆகணும். காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை, முடிஞ்சது காலையில் ஒரு தடவை கண்டிப்பாக உங்கள் செடிகளை பார்த்தே ஆகணும், அதுக்கு தண்ணி ஊற்றி ஆகணும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ஒரு நல்ல தக்காளி செடி நல்லா வளர்க்கக்கூடிய அனுபவம் கிடைக்கும். ஸோ வேறு ஏதாவது நான் விட்டுருந்தேன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் மற்ற செடிகள் பற்றிலாம் நான் நிறைய வீடியோஸ் போடுறேன், ஸ்டே டியூன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.